கெமிக்கல் ஹேர் டைக்கு பை சொல்லிட்டு நேச்சுரல் ஹேர் டைக்கு ஹை சொல்லுங்க. அமோனியா சல்ஃபேட் பிபிடி இல்லாமல் தயாரிக்கப்பட்ட ஜிகே நேச்சுரல்ஸோட நேச்சுரல் பிளாக் ஹேர் டை. தேர்தலுக்கு முன்னால் நயினார் நாகேந்திரன் 13 பேர் கைது ஆவார்கள்ன்றதுல முதல்ல வந்து லிஸ்ட்டில் முன்னாடி அண்ணன் KN நேரு தான் நிற்கிறாரு, சீனியராக இருக்கார். அதுதான் இடி இவ்வளவு எவிடன்ஸ் கொடுத்துருக்கான். ஃபோட்டோ, இது ஸ்க்ரீன்ஷாட்டு, இமெயிலு, எல்லா விதமான சொத்து ஆவணங்கள்லாம் கொடுத்துருக்கான். அப்புறம் எதுக்கு ப்ரிலிமினரி என்கொயரி? முதலேருந்து ஆரம்பிக்கிறதுனா தான் ப்ரிலிமினரி என்கொயரி. அவன் கொடுக்கும்போதே தட்டில் வச்சு கொடுக்குறான். இது அப்போ முதல்ல வந்து முதல் விக்கெட் வந்து அண்ணன் ஓப்பனிங் பேட்ஸ்மேன் வந்து KN நேரு அவர்கள் தான். அவர் சிரிக்கிறத பார்த்து ஒரே கை கொட்டி சிரிப்பார்கள் அப்படின்னு சிரிக்குது. தமிழ்நாட்டில் ஐயா தமிழ் சேனலில் பண்ணால் இது வெளியில் தெரியாது, வேணாம் கூப்பிட்டு மிரட்டி அது வேணாம் அதை கட் பண்ண கூட சொல்லலாம். அவன் டைம்ஸ் நவுல அது போட்டான். மற்றவங்களாம் வந்து இவரை கட்டி போடணும், இல்லைன்னா ஏதாவது வேறு மாதிரி ஆகிடும்னு பயப்படுற அளவுக்கு அந்த மாதிரி ஒரு சிரிப்பு. ஆக திமுகவுடைய நிலைமையை இந்தியா முழுவதும் சிரிப்பாய் சிரிக்க வைத்தவர் அண்ணன் சரவணன் அவர்கள். கோலம் போடுற ஒரு பெண்ணுக்கு வந்து பாதுகாப்பு இல்லைன்னா பெண்கள் கோலம் போடுவதற்கு கூட வெளியே வர முடியாது அப்படின்னு சொன்னால் தமிழ்நாடு எந்த நிலையில் பாதுகாப்பு என்பது பெண்களுக்கான பாதுகாப்பாக இருக்கட்டும் எவ்வளவு மோசமான நிலையில் இருக்கிறது. நீங்கள் எவ்வளவு மோசமாக இருக்குன்றதை வந்து நீங்கள் பத்திரிகை செய்திகளையும் தெரிஞ்சுக்கலாம். வாரத்துக்கு எத்தனை தடவை முதல்வர் வந்து பெண்கள் பாதுகாப்பாக இருக்கிறார்கள் அறிவிப்பு கொடுக்குறாருங்கிறது அதிகமாக அந்த அறிவிப்புகள் அப்பப்போ அந்த பேச்சுகள் அதிகமாகுது பாருங்க. அதுலேருந்தே தெரிஞ்சுக்கலாம் பாதுகாப்பு ரொம்ப மோசமாக இருக்குன்னு. அவருடைய மகன், MLAவோட மகன் தலைமையில் ஒரு கூட்டம், ரவுடி கூட்டம் வந்து தாக்கி இருக்குது. அந்த கதிரவன் நிருபர் வந்து கதறாரு, என்னை விட்டுருங்கன்னு. இப்போ உடனே இது என்ன ஆகிடும், இது பிரச்சனை வந்து பெருசாகிடுச்சு, ஆடியோலாம் வெளியில் வந்துடுச்சு, ரொம்ப மோசமாக போயிடுச்சு அப்படிங்கும்போது உடனடியாக மாவட்ட ஆட்சியர் வந்து இந்த பழனியாண்டியோட குவாரிக்கு வந்து 42.5 கோடி ரூபாய் அபராதம் விதித்திருக்கிறார். இதுவரைக்கும் இந்த பத்திரிகையாளர் போய் இந்த இவ்வளோ சம்பவம் பெருசானதுக்கு அப்புறம் தான் ஆட்சியர் தெரியுதுன்னா அவர் என்ன ஆட்சியர் அவர்? ஆனால் இதுவரை முதலமைச்சரோ துணை முதல்வரோ இந்த பழனியாண்டி விவகாரத்தில் எந்த விதமான ஒரு அறிவிப்போ கண்டனமோ நடவடிக்கையோ எடுக்கவில்லை. நடந்த விஷயத்தை விட இவர்களுடைய மௌனம்தான் இன்னும் அதிக வேதனையும் வலியும் தருகிறது. சேனல் 5 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். திருசக்தியாரின் கேள்வி பதில் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். சார் ரெடியாக இருக்காரு, வாங்க கேள்விகளை கேட்கலாம். சார் வணக்கம். வணக்கம், வந்தனம். சொல்லுங்க. என்ன சார் 10 வயசு குறைந்த மாதிரி இருக்கீங்களே? நானா? ஆமாம், நமக்கு நாளுக்கு நாள் வயசு நமக்கு குறைஞ்சிக்கிட்டே வருது இல்லை? ஏன் அப்படி? அப்போதான் மன மகிழ்ச்சியில் இருக்கீங்களா? நம்ம மன மகிழ்ச்சி இல்லை, நம்ம தேர்தல் வர அவங்களுக்கு வந்து பரபரப்பு இருக்கோ இல்லையா, நமக்கு பரபரப்பு இருக்குல்ல. நம்ம ஆக்டிவாக இருந்தால் தானே வந்து பரபரப்பாக நம்ம இயங்க முடியும். கண்டிப்பாக. அதனால ஆமாம். ரெண்டாவது, நமக்கு யார் சார்புலையும் நம்ம வந்து இல்லை அப்படின்றதுனால நமக்கு எந்த கவலையும் இல்லை. இவங்க என்ன நினைப்பாங்களோ, அவங்க என்ன நினைப்பாங்களோ, அவங்க அப்புறம் அது எதிர்பார்த்தது கிடைக்காம போயிடும். நமக்கு அந்த மாதிரி எதிர்பார்ப்புகள் எதுவும் இல்லை. அப்போது நம்ம வெளிப்படையாக பேசிடலாம். அதனால் மனதளவில் இளமை இருந்தால் நம்மளுடைய தோற்றமும் இளமையாக இல்லை வார்த்தைகளோ இளமையாகவே இருக்கும். ஓகே சார், கேள்வி ஆரம்பிச்சிருவோமா சார்? முதல் கேள்வி திருநின்றவூர்லேருந்து முரளிதரன் கேட்கிறார். கருணாநிதி ஆட்சியை விட ஸ்டாலின் ஆட்சி தான் சிறப்பு என்கிறாரே KN நேரு. இதன் பின்னணி ரகசியம் என்ன திருசக்தியாரே? அவர் சிக்கல்லாம் மாட்டியிருக்காரு. 3 லெட்டர் வந்துடுச்சு. இந்த டிரான்ஸ்ஃபர் 1, அப்புறம் அப்பாயின்மெண்ட்டுக்கு வாங்கினது, அப்புறம் டெண்டரில் விட்டது 3 வந்து EDலேருந்து வந்து தேர்தலுக்கு முன்னால் நயினார் நாகேந்திரன் 13 பேர் கைது ஆவார்கள்ன்றதுல முதல்ல வந்து லிஸ்ட்டில் முன்னாடி அண்ணன் KN நேரு தான் நிற்கிறாரு, சீனியராக இருக்கார். அதான் ஏன்னா 3 லெட்டர் ED லெட்ரு, அதுவும் அது ஹைகோர்ட்டில் வேறு வந்து அவர் இன்பதுரை அதிமுக எம்பி அவர் வந்து கேஸ் போட்டிருக்காரு, அது பெண்டிங் இருக்குது. இப்போ ஹைகோர்ட் வந்து ஏன் எடுக்கலன்னு சொல்லி ஆட்டோமேட்டிக்காக டைரக்ஷன் பண்ண வேண்டி வரும். இதெல்லாம் வந்து
அவங்க வந்து இல்லை நாங்கள் வந்து ப்ரிலிமினரி என்கொயரி பண்ணுறோன்னு சொல்லி சமாளிச்சிருக்காங்க டிவிஎஸ்சியில், விஜிலன்ஸ் ஆன்டி கரப்ஷன். அது ஒத்துக்க மாட்டாங்க. அதுதான் இடி இவ்வளவு எவிடன்ஸ் கொடுத்துருக்கான், ஃபோட்டோ, இது ஸ்க்ரீன்ஷாட்டு, இமெயிலு, எல்லா விதமான சொத்து ஆவணங்கள்லாம் கொடுத்துருக்கான். அப்புறம் எதுக்கு ப்ரிலிமினரி என்கொயரி? முதலேருந்து ஆரம்பிக்கிறதுனா தான் ப்ரிலிமினரி என்கொயரி. அவன் கொடுக்கும்போதே தட்டில் வச்சு கொடுக்குறான். இது அப்போ முதல்ல வந்து முதல் விக்கெட் வந்து அண்ணன் ஓப்பனிங் பேட்ஸ்மேன் வந்து கேஎன் நேரு அவர்கள் தான். அதுக்கே சார் இவரை புகழணும், அங்கே புகழ்ந்து ஏதாச்சும் பண்ணினாலும் சரி, ஏதோ ஒரு கருணை அடிப்படையில் இல்லைங்க. அங்கே பையனை அனுப்பிச்சு அங்கே போய் கொஞ்சம் பேசிட்டு வந்துட்டாரு. அங்கே வந்து நம்ம அம்மா நடந்தது இதுதான், மொத்தம் இவ்வளோ வந்தது, அதில் இவ்வளோ நான் வச்சுக்கிட்டேன், எனக்கு குடும்பம் குட்டிலாம் இருக்குல்ல, அடுத்த பையன் இருக்கான், எல்லாம் வந்து சொந்த இருக்காங்க, எங்களுக்கு ஒரு 10 தலைமுறைக்கு வேணாமா. ஆனால் வந்து இது முக்கியம் இல்லை, பெரிய அமௌண்ட்டு கொடுக்க வேண்டிய இடத்துல கொடுத்துருக்கோம், அதான் அங்கே சொல்லிட்டாரு. ஆனால் இவர் அங்கே போயிட்டு வந்தோடனே அங்கே சொல்லிட்டா, அங்கே போய் சொல்லிட்டு வந்திருப்பாரோ இந்த ஆள் அப்படின்னு ஒரு ஒரு பார்வையிலேயே, ஒரு சந்தேக பார்வையிலேயே பார்க்குறாங்க. இப்போ கொஞ்சம் குஷிப்படுத்தணும். இவர் போய் சொல்லிட்டு வந்துட்டாருன்றது அவங்களுக்கு தெரியும், அது அவங்களுக்கு தெரியுன்றது இவங்களுக்கு தெரியும். இதுதான் அரசியல் நாடகம்ங்கிறது, இதுதான் பொதுவாக. அது ஏதோ அரசியல் நாடகம்னா ஒரு கட்சிக்கு இன்னொரு கட்சிக்கும் இல்லை, கட்சிக்கு உள்ளாரியே இதுதான் நாடகம். எல்லாரும் வேஷம் போகிறது தான். அப்போ இந்த பேச்சு வந்து ஒரு நாடகம் தான், நாடகம். இப்போ கருணாநிதி ஆட்சியோட கருணாநிதி எந்திரிச்சு வந்து கேட்க போகிறாரா? இல்லை. ஏன்டா அறிவிட்டோன்னே, உனக்கு நான் தானே வளர்த்து விட்டோன்னே, இப்படி இருக்கும்போது நீ வந்து என்னை பார்த்து இப்படி பேசுறியே, ஒரு ஒரு நன்றியா விசுவாசமா அப்படின்னு நம்மளா இருந்தா, நம்ம அறிவிட்டோன்னேன்னு சொல்லுதா, அவரை சொல்லுவாங்கன்னு சொல்லலை. நம்ம யாராவது ஒரு ஆள் வந்து இந்த மாதிரி பண்ணிட்டா, நன்றி இல்லாமல் பண்ணிட்டா, என்னடா கொஞ்சம் கூட அறிவு இல்லாமல் இப்படி பண்ணுற, ஒரு நன்றி இல்லாமல் பண்ணுற, அது மாதிரி அவர் அப்படி கேட்க மாட்டார். என்ன நேரு இப்படி பண்ணிட்ட தம்பி அப்படின்னு சொல்லி கேட்பார். கலைஞர் சமாதியிலேருந்து எந்திரிச்சு வர முடிஞ்சா, வரமாட்டாருங்கிற நம்பிக்கையில் ஸ்டாலினை புகழணும். இப்போ தான் எனக்கு அன்புமணி இப்போ முந்தானத்து பேசுனது ஞாபகம் வருது. இந்த ஆட்சியில், அதாவது 2021 திமுக ஆட்சியில் மொத்தம் 7500 படுகொலைகள் நிகழ்ந்திருக்கின்றன, ஏராளமான ஆயிரக்கணக்கான கற்பழிப்புகள் நிகழ்ந்திருக்கின்றன. ஒரு காலம் எனக்கு இப்போ ஒரு டவுட் வருது, கேஎன் நேரு கொஞ்சம் குசும்பா பேசுகிறாரோ? ஏன்னா திடீர்னு வந்து கருணாநிதி ஆட்சியை விட ஸ்டாலின் ஆட்சின்னு சொல்லும்போது அதுக்கு பின்னாடி ஏதோ இருக்கணும். நம்ம கூட திருசக்தியார் என்ன பின்னணின்னு நம்மளை கேட்குறாங்க, நம்மளை அதை யோசனை பண்ணுறோம். இதை தான் சொல்கிறாரோ? கருணாநிதி அவர்களுடைய ஆட்சியில் ஆவரேஜாக சராசரியாக திமுக ஆட்சியில் 5000 கொலை 4000 கொலை தான் நடந்துச்சு, படுகொலை தான். இந்த ஆட்சியில் 7500 நடந்துச்சு. அங்கே வந்து 1300 கற்பழிப்பு தான் நடந்துச்சு, இங்கே 2500 கற்பழிப்பு நடந்திருக்கு. எவ்வளோ முன்னேற்றம்! மாநிலம் எந்த அளவுக்கு சமூக நீதி எவ்வளோ இருக்குது. அதில் முக்கியமாக வந்து தலித் பெண்கள் எவ்வளவு பாதிக்கப்பட்டிருக்காங்க, தலித் மற்றவங்க பாதுகாப்பு இல்லாமல் எவ்வளோ வந்து அவங்க குடும்பங்கள் நிலமெல்லாம் இருக்குது. பஞ்சமி நிலம்லாம் அதில் நம்ம வித்தியாசமான ஆலயம் கட்டிட்டோம், வித்தியாசமான ஆலயம் கட்டிட்டோம். அதுக்கப்புறம் நம்ம இந்த சேனல் கிணல் அது இது கட்சி பத்திரிகை ஆஃபீஸு இதெல்லாம் வந்து பஞ்சமி நிலம். அப்போ இவ்வளவு நம்ம வந்து பண்ணியிருக்கோமே அப்படின்னு சொல்லி அன்றைக்கி உள்ளதும் இன்றைக்கி உள்ளதும் பார்த்திங்கன்னா முன்னேற்றம் தானே. அவர் எவ்வளோ பண்ணார்? அவர் ஏதோ சர்க்காரியாக சொன்ன மாதிரி சக்கரை மூட்டா இக்கரை மூட்டான்னு பண்ணாங்க. நாங்கள் எந்த அளவுக்கு அதை வந்து கொஞ்சம் மணல் ஆரம்பித்தார் அவர் பீரியடில், நாங்கள் அது எந்த அளவுக்கு வந்து கனிம வளம் வரைக்கும் வந்துட்டோம் பாருங்க. முன்னேற்றமா இல்லையா? டெக்னாலஜி முன்னேற்றமா? இதுதான் வந்து கலைஞரை விட கருணாநிதி ஆட்சியை விட ஸ்டாலின் ஆட்சி சிறப்பாக இருக்கிறதுன்னு சொல்கிறதுக்கு பின்னால் இவ்வளோ விஷயங்கள் இருக்குது அப்படின்னு தான் நாம் நினைக்கிறோம். அடுத்ததாக சேத்தியா தோப்பிலிருந்து விக்ரமன் கேட்கிறார், டைம்ஸ் நவ் சேனல் நிகழ்ச்சியில் இந்தி எதிர்ப்பு விவகாரத்தில் திடீரென்று பைத்தியம் போல் சிரித்த திமுக நிர்வாகி சரவணன் வீடியோ பார்த்தீர்களா? அதுதான் ஊரெல்லாம் சிரிச்சுக்கிட்டு இருக்கேன். அவர் சிரிக்கிறத பார்த்து ஒரே கை கொட்டி சிரிப்பார்கள் அப்படின்னு சிரிக்குது. சரவணனை பார்த்து மட்டும் இல்லை, அவர் வந்து ஸ்போக்ஸ் பர்சன், செய்தி தொடர்பாளர் திமுக. ஆமாம், இங்கேருந்து போய் இந்தியா பூரா சிரிக்குது. தமிழ்நாட்டில் ஐயா தமிழ் சேனலில் பண்ணால் அது வெளியில் தெரியாது, வேணா கூப்பிட்டு மிரட்டி அது வேணாம் அதை கட் பண்ண கூட சொல்லலாம். அவன் டைம்ஸ் நவுல அது போட்டான். இந்த இந்திய எதிர்ப்பு போராட்டம் பராசக்தியை பற்றி கேட்கும்போது அது எந்த கதை அப்படின்னு சொல்லி கேட்டு, இந்திய எதிர்ப்பு இந்திய எதிர்ப்பு
இது எப்போ நடந்தது? எதை பேசிக்காக வச்சு? 1965. அப்போ யார் ஆட்சியில்? காங்கிரஸ். இப்போ யாரோட கூட்டணியில் இருக்கீங்க? காங்கிரஸ். அப்படின்னா காங்கிரஸ்னு பதில் சொல்ல மாட்டேங்கிறாரு. சிரிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. 2 தடவை 3 தடவை எல்லாரும் வந்து சிரிக்கிறாங்க. ம். சிரிச்சவொடனே கடுப்பாயிட்டார் அவர். கடுப்பாயி ஏன்னு ஒரு 10 தடவை சிரிக்கிறார். ஆனால் எனக்கு அந்த கேள்வியில் வந்து ஒரு தவறு இருக்குது. என்ன சார்? மறுபடியும் படிங்க. டிவி அந்த விவாதத்தில் திடீரென்று பைத்தியம் போல் சிரித்த திமுக நிர்வாகி சரவணன். கொஞ்சம் வார்த்தைகளை கரெக்டாக பாருங்கள். திடீரென்று பைத்தியம் போல. திடீரென்றுனா அப்போ தான் பைத்தியம் போல ஆனாரா? இல்லை, நமக்கு புரியலன்றதுனால கேள்வி கேட்கணும். ஒருத்தர் திடீர்னு பைத்தியம் ஆனாரா, இல்லை பைத்தியம் வந்து திடீர்னு சிரிச்சுதா? ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்குது. உங்களுக்கு புரியுதா? புரியுது. திடீர்னு பைத்தியமாகி சிரிச்சாரா, பைத்தியமாகி திடீர்னு சிரிச்சாரா? இது நம்ம நேயர்களுடைய யூகத்துக்கே விட்டுடுவோம். ஏன்னா ஒரு தேசிய அளவிலான ஒரு நிகழ்ச்சியில் ஒரு டிவியில் இந்தியா பூரா பார்த்துக்கிட்டு இருக்கு. மேபி இந்தியாவுக்கு வெளியிலையும் பார்த்துட்ருக்காங்க. திமுகவுக்கான செய்தி தொடர்பாளர், நீங்கள் ஏதோ ஒரு பதில் சொல்லுங்கள். அந்த பதில் வந்து கன்வின்சிங்காக இருக்குது, அது வந்து ஏற்றுக்கொள்ளப்படுகிறது, ஏதோ பூசி மொழுகிற மாதிரி இருக்குது, ஏதாவது ஒன்று பதில் சொல்லி சமாளிக்கிற ஒரு திறமை வேணும். பைத்தியம் மாதிரி திடீர்னு எல்லாருக்கும் நேரம் வெறி பிடிச்ச மாதிரி சிரிக்கிறார். கொஞ்ச நேரத்தில் அவரை வந்து கட்டி போடுற அளவுக்கு மற்றவங்களாம் வந்து இவரை கட்டி போடணும், இல்லைன்னா ஏதாவது வேறு மாதிரி ஆகிடும்னு பயப்படுற அளவுக்கு அந்த மாதிரி ஒரு சிரிப்பு. ஆக திமுகவுடைய நிலைமையை இந்தியா முழுவதும் சிரிப்பாய் சிரிக்க வைத்தவர் அண்ணன் சரவணன் அவர்கள். அவர் திடீரென்று பைத்தியமானாரான்னு எனக்கு வந்து இப்போ சந்தேகமாக இருக்குது. அந்த இரண்டு அந்த வித்தியாசம் நமக்கு புரியல. இருந்தாலும் திமுக நிலைமை இவ்வளோ மோசமாக போவேணாம் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அடுத்ததாக மதுரையிலிருந்து மாதவி மாணிக்க வாசகம் கேட்கிறாங்க. சென்னையில் 10 வயது சிறுவன் பம்பரத்தை திருப்பி தராததால் மற்றொரு 10 வயது சிறுவன் பம்பர கயிற்றால் நெரித்து கொலை செய்ய முயற்சி. தமிழ் சமுதாயம் எங்கே போகிறது? ஏதோமா பார்த்த செய்தியில் அவன் கடை வாங்கினானா, அந்த பம்பரம் அவன் திருப்பி கொடுக்கல, அதுக்கப்புறம் அவன் புது பம்பரம் வாங்கிட்டான். இவன் என்ன இந்த பம்பரம் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர், ஏன் பம்பரம் அவங்ககிட்ட கொடுத்தா நீ திருப்பி கொடுக்கல, புது பம்பரம் வாங்கி கொடு, இந்த மாதிரி ஏதோ தகராறு. அந்த தகராறில் இந்த பம்பரை அந்த ஒரு சிகப்பு கயிறு இருக்கும், அதை வச்சு அவன் கழுத்தில் போட்டு இறுக்கி அவன் கொலை முயற்சி. கிட்டத்தட்ட அவன் மூச்சு முட்டி ஆஸ்பத்திரிக்கு எடுத்துகிட்டு போய் அவனை காப்பாற்றுற அளவுக்கு ஒரு வெறித்தனமாக. 2 பேருக்கும் 10 வயது, 5வது தான் படிப்பானுங்க. அதான் இந்த கொலை முயற்சி பண்ணவனுக்கும் சரி, பாதிக்கப்பட்டவனுக்கும் சரி. ஏதோ சின்ன பம்பர சண்டை, சின்ன பசங்களாம் அப்படி தான் வரும். என் பல்பத்தை நீ எடுத்துட்டேன், என் பென்சிலை நீ எடுத்துட்டேன், என் பேனாவை நீ எடுத்துட்டேன், இது ஏதோ ஒன்று வரும். ஆனால் எந்த அளவுக்கு மோசமாக போயிருக்குன்னு பாருங்கள். இது வந்து நீங்கள் வந்து உடனே வந்து என்ன சொல்லுவீங்க, சமுதாயமே அப்படி கெட்டு போயிருக்கு, தலைமுறையே கெட்டு போச்சு. அதனால்தான் வந்து ஏங்க ஒரு போன தலைமுறையில் அதுக்கு முன்னால் நான் கூட பம்பரம் விளையாடிருக்கேன். எங்கள் அப்பா விளையாடிருப்பார், எங்கள் தாத்தா விளையாடிருப்பார். பம்பரம் வந்து பரம்பரையாக பம்பரம் விளையாடிருப்போம். ஆனால் கழுத்தில் போட்டு நெருக்கிறதுன்றது இல்லையா? அப்போவும் வந்து நெருக்கியிருக்கலாம். பம்பரம் இருந்துச்சு, அந்த கயிறு இருந்துச்சு. இந்த மாதிரி சண்டைகளும் சின்ன சின்ன சச்சரவுகள் வந்திருக்கும். இப்போ வந்திருக்குன்னா நீங்கள் இதுக்கு பின்னால் ஒரு உளவியல் ரீதியாக நீங்கள் பார்த்தீங்கன்னா, இப்போ நான் இதுக்கு சம்மந்தமே இல்லாமல் சொல்லுவேன், ஆனால் சம்மந்தம் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு புரியும். பட்டதாரி ஆசிரியர்களுக்கு இந்த டெட் தேர்வு வச்சாங்க. 3,32,000 பேர் வந்து எழுதினாங்க. அதில் 2,27,000 பேர் ஃபெயிலு. 2,27,000 பேர், கிட்டத்தட்ட 70% பட்டதாரி ஆசிரியர்களுக்கான தேர்வில் ஏற்கனவே ஆசிரியராக இருக்கான். அவனே இந்த தேர்வு வச்சு எழுத சொல்கிறாங்க. அப்போது நீங்கள் ஆசிரியராக வச்சுருக்கிற ஆளில் 70% தகுதியற்றவர்களே வைத்திருக்கிறீர்கள். ஒன்று அவன் ஆரம்பத்திலேயே தகுதி இல்லை அவன் நாளுக்கு நாள் அந்த டெக்னாலஜி இந்த இன்ஃபர்மேஷனை அப்டேட் பண்ணிக்கல. அவன் இன்றைக்கு உள்ள கால சூழலுக்கு ஏற்ற மாதிரி அவன் தன்னுடைய அறிவை விருத்தி செய்து கொள்ளவில்லை, அதான் அப்டேஷன் பண்ணிக்கல. அப்போது 3.32 லட்சத்தில் 2.27 லட்சம், அதாவது 70% ஃபெயிலுன்னா இந்த 30% இருக்கான், இவ்வளோ தான் இருக்கான். இவன் இல்லாமல் வந்து பொதுவாக பார்த்திங்கன்னா இந்த 30% தான் இல்லை, ஆசிரியர்கள் பார்த்திங்கன்னா 4 மாதமாக சம்பளம் வரலன்னு சொல்லி ரோட்டில் நிற்கிறான். அவனை வந்து ஒரு 6 நாள் திருமணத்தை அடைச்சி ஒரு ஆள் தற்கொலை பண்ணிக்கிறான் ஆசிரியரில். ஏற்கனவே அவன் தகுதியற்று இருக்கிறான்.
அது பெரும்பாலானோர் தகுதியற்று இருக்கிறார்கள். இதை தாண்டி அவனுக்கு சம்பளம் கொடுக்கறது இல்லை. அவன் என்ன மனநிலையில் இருப்பான்? அவனை பிடிச்சி கொண்டு போய் அடைச்சி வச்சிருங்க, கைது பண்ணிடுறீங்க, தற்கொலை பண்ணிக்கிற லெவலில் வந்துடுறான். எங்கேயோ கூட வந்து நான் கூட வேறு நிகழ்வில் பேசினேன். ஆசியா வந்து அவங்க வந்து வித்தியாசமாக வந்து மனித மலம் தின்னும் போராட்டம்னு சொல்லி பண்ணி ஒரு அடையாள போராட்டம் தான் பண்ணியிருக்காங்க. அது சட்டப்பாக கூட பண்ணியிருக்கலாம், தெரியாது. ஆனால் வந்து அது உண்மையாக இருந்தால் எவ்வளவு ஒரு இழிவான ஒரு நிலையில் தமிழ்நாடு இருக்குது. இப்போ ஆசிரியர் இந்த நிலைமையில் இருந்தான்னா தகுதியும் இல்லை, அவனுக்கு சம்பளமும் சரியாக வரல, பணி நிரந்தரம் இல்லை, அவன் வாழ்க்கையை பற்றியே அவனுக்கு கவலை, அவன் எப்படிங்க ஒழுங்காக சொல்லி கொடுப்பான்? அதனுடைய விளைவு தான் இப்போ இப்படி. அப்போது பசங்களுக்கு முதல்ல வந்து கல்விங்கிறது அப்புறம், முதல்ல ஒழுக்கமும் கட்டுப்பாடும், அப்புறம் தான் கல்வி. கல்வியில் வந்து ஒருத்தன் ஃபஸ்ட் ரேங்க் வாங்குவான், ஒருத்தன் 40வது ரேங்க் வாங்குவான், 40 பேர் இருக்கிற கிளாஸில். ஆனால் ஒழுக்கங்கிறது எல்லாருக்கும் இருக்கணும். வாழ்க்கை பூரா வந்து கல்வியில் ஃபஸ்ட் ரேங்க் வாங்கினவன், மெடல் வாங்கினவன் வந்து பிரமாதமாக வராமையும் போயிருக்கான். ஒரு 10வது ரேங்க் 20வது ரேங்க் வாங்கினவன் இன்னும் கொஞ்சம் மேலே வந்திருக்கான். அதுக்கு பல காரணிகள் இருக்கலாம். ஒரு பேச்சு திறமை, தன்னை வெளிப்படுத்தும் திறமை. இவன் புத்தக புழுவாக இருந்து மனப்பாடம் பண்ணி ஒப்பிச்சு இவன் ஃபஸ்ட்டு வாங்கிடுவான். ஆனால் பிற திறமைகள் இருக்கிறவன் வந்து பல திறமைகள் இருக்கக்கூடியவன் அந்த மாதிரி மேலே வருவான். இதெல்லாம் அடிப்படை என்னன்னு கேட்டால் அந்த ஒழுக்கம் கட்டுப்பாடு. அதுக்காக தான் பள்ளிக்கூடம். இப்போது யூனிஃபார்ம் சீருடைன்னு வைக்கிறதே இதில் அந்த பணக்காரன், சாதி, மதம் இதெல்லாம் எந்த வித்தியாசமும், ஏழை இதெல்லாம் வரக்கூடாதுன்றதுக்காக தான் சீருடை. அப்போது பள்ளிக்கு அனுப்புறது ஏன் வந்து பெற்றோரை வீட்டில் கல்வி கற்று கொடுக்கக்கூடாதா? நீங்கள் வேணால் பாருங்கள், வாத்தியார் வீட்டில் கூட ஒரு பையன் இருப்பார். அவர் பையனும் ஸ்கூலுக்கு போவார். கடைசியில் அங்கே அவங்க அப்பா வாத்தியாராக இருக்க மாட்டார், வேற ஒருத்தர் இருப்பார். இவர் தான் வாத்தியாராச்சு, வீட்லேயே கற்றுக் கொடுக்கலாமே, இல்லையே. அப்போ இது ஒரு சமூக கட்டுப்பாடு. இந்த கட்டுப்பாடு இப்பொழுது கட்டறுந்து அலைகிறது. அப்படி இருக்கும்போது ஆசிரியருக்கு இந்த கதி வரும்போது பசங்க இப்படி வர்றது வந்து ஆச்சரியம் இல்லை. ஒழுக்கமும் கட்டுப்பாடும் குறைந்து விட்டது. நீங்கள் வந்து அவன் 2வது டெய்லி பார்க்கும்போது என்ன பார்க்குறான்? 15 வயசு பையன், 12 வயசு பையன் அருவாளை தூக்குறான். அதுக்கு மேலே போனால் ரோட்டில் போனால் ரவுடி, பாலியல் வன்முறை, இது அவனை சுற்றி குற்றங்களாக நீடிக்கிறது. அவனுக்கு இப்போ கற்றுக் கொடுக்க வேண்டிய வாத்தியார் வந்து ரோட்டில் போய் இங்கே போராட்டம் பண்ணிகிட்டு இருக்கான். அப்போ இந்த மாதிரி தான் இப்படி தான் நடக்கும். அடுத்ததாக கரூர்லேருந்து ராமநாதன் கேட்கிறார். வேங்கை வயல் சம்பவம் நடந்து 3 ஆண்டுகள் ஆன நிலையில் இன்னும் 100 ஆண்டுகள் விசாரணை செய்ய வாழ்த்தி அந்த பகுதியில் போஸ்டர்கள் ஒட்டப்பட்டிருக்கிறதாமே. அந்த பகுதி மக்களே ஓட்டிட்டாங்க. சிபிசிஐடி என்கொயரி 3 வருஷமாக நடக்குது. இது வரைக்கும் யார் உண்மையான குற்றவாளின்னு தெரியல. நிறைய பேசிட்டோம். 800 பேர் இருக்கிற கிராமத்தில் டெய்லி 10 பேரை விசாரித்தா கூட 80 நாளில் போலீஸில் விசாரிக்க வேண்டிய விசாரணை முறையில் சும்மா அந்த உட்காந்து மிரட்டினாலே இந்த கிராமத்து மக்களில் வந்து அவன் பேசுகிற விதத்துலேயே உண்மை தெரிஞ்சிடும். யார் பண்ணாமல் போனால் வந்தாங்க. அடிக்கணும்னு கூட அவசியம் இல்லை. அது கண்டுபிடிக்கலன்னு என்ன அர்த்தம்? கண்டுபிடிக்க விரும்பலன்னு. இப்போ நீங்கள் வேங்கை வயல் தான் இப்படி தான் இல்லை, நமக்கு சௌகரியமான சமயங்களில் ராமஜெயம் என்கிற ஒரு KN நேருடைய தம்பியுடைய கொலை வழக்கில் கிட்டத்தட்ட 2012னா இன்றைக்கி 14 வருஷம் ஆகுது. இன்னும் வந்து கொலையாளிகள் யார் என்று தெரியவில்லை. பட்டப்பகலில் வாக்கிங் போகும்போது கடத்திக்கிட்டு போய் ரொம்ப குரூரமான முறையில் கொலை பண்ணாங்க. சரி, குரூரமான முறையில் கொலை பண்ணாருன்னு நம்ம வருத்தப்படுறோம், அது ஒரு மனித உயிர்ங்கிறதுனால. ஆனால் அவர் வந்து எவ்வளவு குரூரமாக நடந்து கொண்டிருக்கிறார், எவ்வளவு அராஜகங்களில் வந்து பெண்கள் விஷயத்திலும் சொத்து ஊழல் பல விஷயங்கள். ஏன்னா எனக்கு வந்து பட்டியல் போட்டு நான் வந்து அப்போ வந்து தமிழக அரசியல் பத்திரிகையில் எழுதியிருக்கேன். அதாவது அதுக்காக. ஆனால் அதே சமயத்தில் இந்த கொடூர மரணத்தை வந்து நியாயப்படுத்த முடியாது. ஒருத்தன் அவன் திருடன்றதுக்காக அவனை வந்து இந்த கட்டி வச்சு அடிக்கிறது வந்து ஒரு கட்டுக்குள்ளே இருக்க வேண்டும். கொடூரமான முறையில் வந்து கொல்லுவது வந்து அதுக்குன்னு சட்டம் இருக்குது. அப்புறம் சட்டம் எதுக்கு? போலீஸ் ஸ்டேஷன் எதுக்கு? நீதிமன்றம் எதுக்கு? மந்திரி தம்பி செத்து போனதை இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு அப்போ வந்து இன்ஸ்பெக்டராக இருந்தவங்கலாம் வந்து தனிப்படை அமைச்சு அவங்களாம் வந்து கிட்டத்தட்ட ஐஜி டிஜிபி லெவலுக்கு வந்துட்டாங்க. இன்னும் கண்டுபிடிக்கணும்னு எண்ணம் இருந்தால் தானே. அதே தான் வேங்கை வயலில். ஆனால் என்னென்னா நம்ம தமிழ்நாட்டு மக்களுக்கு வந்து திமுக அரசின் மீது அதீத நம்பிக்கை. சிபிசிஐடி காவல்துறைனா தமிழ்நாடு அரசு தானே. 100 வருஷத்துக்குள்ள கண்டுபிடிச்சிருவாங்கன்னு நம்புகிறாங்க பாருங்க. 14 வருஷம் ஆயிடுச்சு. 100 வருஷங்கிறது இன்னும் ஒரு உதாரணம். ராமஜெயம் வழக்கு
அப்போது 100 வருஷத்தில் கண்டுபிடிச்சிருவாங்கன்னு ஒரு நம்பிக்கை இருக்குது பாருங்கள். இந்த நம்பிக்கையை வச்சு தான் திமுக வந்து தேர்தலில் நிற்குது. ரொம்ப இந்த வடிவேல் சொல்லுவார், இப்போ எவ்வளவு அடித்தாலும் தாங்குறான், ரொம்ப நல்லவேன்னு சொல்லிட்டாங்க ஐயா கிரி படத்தில். தமிழ்நாட்டு மக்கள் நிலைமை அப்படி தான் இருக்குது. எதை சொன்னாலும் ஏற்றுப்பான். 14 வருஷமாக கண்டுபிடிக்கல, ஏற்றுக்கிறான். 3 வருஷமாக வேங்கை வயல் கண்டுபிடிக்கல, யாரு குரல் கொடுக்கணுமோ அண்ணன் திருமா அவர் வந்து அதை தவிர பாக்கியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காரு, வேண்டாதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காரு. இப்படி மக்கள் வந்து இருக்கிறார்கள் என்பதால் தான், ஏமாறுபவர்கள் இருப்பதனால்தான் ஏமாற்றுபவர்கள் இருக்கிறார்கள். இதுதான் நடக்குது. 100 வருஷத்தில் கண்டுபிடிச்சிருவாங்க அப்படின்னு நம்ம மக்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்க பாருங்க. அந்த நம்பிக்கையை நாம் வாழ்த்துவோம். ஓகே சார். அடுத்ததாக மீஞ்சூர்லேருந்து சேனப்பன் கேட்கிறார், முருகன் கையில் இருக்கும் வேல் நான் தான் என்கிறாரே அமைச்சர் ஏவா வேலு. முடியல, அவர் வேலு வேலுன்னு ஒன்று நம்மளை தான் சொல்கிறாங்க நினைச்சிட்டாரு போற. இவங்களுக்கெல்லாம் நம்பிக்கை முருகன் பேச மாட்டாருன்ற நம்பிக்கை. அவர் மட்டும் பேசினார்னா, இல்லை அப்போ அடுத்தது ஆக்ஷனில் இறங்கினார்னா வேலு தான். ஆமாம், அப்புறம் என்ன ஆகும்னு தெரியாது. எனக்கு என்னென்னா, இவர் அங்கே இருந்தார், இதுக்கு முன்னால் எந்த கடவுள் கையில், வேற ஒரு கடவுள் கையில் வேலாக இருந்தார் கொஞ்சம் வருஷங்களுக்கு முன்னால். அங்கிருந்து இங்கே மாறி வந்து முருகன் கைக்கு வந்துட்டார். சரிங்களா? அதிமுக தான் திமுகவுக்கு வந்துட்டார். இப்போ இவர் அப்படின்னா என்ன சொல்கிறாரு, முதல்வர் அவர்கள் வந்து மயிலாகவும் துணை முதல்வர் உதயநிதி அவர்களை சேவலாகவும், முருகன்னா என்னங்க, வேலு, மயில், வாகனம், சேவல் கொடி, சேவல், இப்படி தானே அர்த்தம். இவர் வந்து ஆக மொத்தம் ஒரு இடத்துலேருந்து ஒரு இடம் போய் பிரியாணி வைக்கிறதுல தான் அவர் குறியாக இருக்கார். இப்போ எனக்கு என்ன கவலையாக இருக்குன்னா, இவர் வேலுன்னா இந்த மயிலுடைய சேவலுடைய கதி பிரியாணி ஆகிடக்கூடாது அப்படின்ற கவலை இருக்குது. அது வந்து கிட்டத்தட்ட வந்து மயிலுக்கும் சேவலுக்கும் விடும் எச்சரிக்கை மாதிரி தெரியுது. நான் வேல், முருகன் கையில் இருக்கிற வேல், எந்த சமயத்துலேயும் பிரியாணி அப்படின்னு யாரையோ பார்த்து அவர் சொல்கிறாரு. புரிஞ்சுக்க வேண்டியவங்க புரிஞ்சுக்கங்க. ரைட்டு சார். அடுத்ததாக புதுவையிலிருந்து சடகோபன் கேட்கிறார், சென்னை புழலில் வீட்டு வாசலில் கோலம் போட்ட பெண்ணை உள்ளே கூட்டிச் சென்று குடும்பத்தையே கட்டி போட்டு கொள்ளையடித்திருக்கிறதே ஒரு முகமூடி கும்பல். ஏதோ ஒரு படத்தில் பார்த்த மாதிரியே ஞாபகம் வருது எனக்கு. தான் இன்னைக்கு காலையில் தான் அது ஏதோ 2 பேரும் எங்கேயோ ஊட்டிலேயே எங்கேயோ பிடிச்சிருக்கானாங்க. ஏங்க விடிகாலையில் வந்து வீட்டு வாசலில் கோலம் போடுறதுன்றது ஒரு தமிழ் பண்பாடு, தமிழர்கள் பெண்களுடைய பண்பாடு. காலையில் பனியாக இருந்தால் கூட அந்த பனியில் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு அவங்களுக்கு தெரிஞ்ச டிசைனாக கோலம் போடுவாங்க. இந்த கோலம் போடும்போது வந்து அந்த பொண்ணு முகமூடி போட்ட 4 பேரோ 5 பேரோ வந்து அந்த அம்மாவுடைய வாயை பொத்தி அவங்கள வீட்டுக்குள்ளே கூப்பிட்டு போய், வீட்டுக்குள்ளே இருந்த மொத்தம் 5 பேரோ 6 பேரோ எல்லாரையும், ஆம்பளை பொம்பளை எல்லாரையும் வந்து கட்டி போட்டு அவங்க வீட்டிலேருந்து ஏதோ 35 சவர நடைக 50 லட்ச ரூபா பணம். அவர் ஏதோ வியாபாரி போல் இருக்குது, அது தெரிஞ்சு வாட்ச் பண்ணி வந்திருப்பாங்க. அப்போது பெண்களுக்கு வந்து பாதுகாப்பான மாநிலம் வந்து தமிழ்நாடு தான் இந்தியாவிலேயே அப்படின்னு முதல்வர் திருப்பி 3 நாளைக்கு ஒரு தடவை சொல்கிறாரு. அப்படி சொல்லும்போதே அவருக்கு நைட்டெல்லாம் தூக்கம் வரல. பெண்களுக்கு இப்படி பாதுகாப்பு இல்லாமல் வந்து ஒரு மாநிலத்துக்கு நம்ம வந்து முதல்வராக இருக்குமே, முதல்வராக இருக்கிறது நமக்கு அந்த தகுதி இருக்கா, இல்லை இப்படியாவது நம்ம முதல்வராக இருக்கணுமான்னு எனக்கு என்னமோ அவருடைய மனசாட்சி அவரை ரொம்ப தொல்லை பண்ணுதோன்னு நினைக்கிறேன். ஏன்னா பார்த்தா நல்ல மனுஷனாக தெரிகிறார் நம்ம முதல்வர், நம்ம பார்த்த வரைக்கும் நல்ல மனிதராகத்தான் தெரிகிறார். அப்படி இருக்கும்போது அவருக்கு மனசாட்சி உறுத்துது. அந்த உறுத்தலில் தான் 3 நாளைக்கு ஒரு தடவை, ஆனால் பல்லு விளக்கிட்டீங்களா, பெண்கள் பாதுகாப்பாக இருக்கிறார்கள், ஆனால் குளிச்சிட்டிங்களா, என்ன சாப்பிட்டீங்க இன்னைக்கு, அப்போ பெண்கள் பாதுகாப்பாக இருக்கிறார். எது கேட்டாலும் அதை சொல்கிறாரு சம்மந்தமே இல்லாமல். ஏன்னா மனசு அது உள்ளே தான் இருக்குது. கோலம் போடுற ஒரு பெண்ணுக்கு வந்து பாதுகாப்பு இல்லைன்னா பெண்கள் கோலம் போடுவதற்கு கூட வெளியே வர முடியாது அப்படின்னு சொன்னால், தமிழ்நாடு எந்த நிலையில் பாதுகாப்பு என்பது பெண்களுக்கான பாதுகாப்பாக இருக்கட்டும், முதியவர்களுக்கான பாதுகாப்பாக இருக்கட்டும், பொதுவான பாதுகாப்பாக இருக்கட்டும், எவ்வளவு மோசமான நிலையில் இருக்கிறது. நீங்கள் எவ்வளவு மோசமாக இருக்குன்றதை வந்து நீங்கள் பத்திரிகை செய்திகள்லையும் தெரிஞ்சுக்கலாம். வாரத்துக்கு எத்தனை தடவை முதல்வர் வந்து
பெண்கள் பாதுகாப்பாக இருக்கிறார்கள் அறிவிப்பு கொடுக்குறாருங்கிறது அதிகமாக அந்த அறிவிப்புகள் அப்பப்போ அந்த பேச்சுகள் அதிகமாகுது பாருங்க. அதுலேருந்தே தெரிஞ்சுக்கலாம் பாதுகாப்பு ரொம்ப மோசமாக இருக்குன்னு. இப்போ கூட நந்தனம் கலைக்கல்லூரியில் பார்த்தீங்கன்னா அந்த கேன்டீனில் ஒரு பொண்ணை வந்து அந்த அவர் யார், திமுக உறுப்பினர், ஒரு முக்கியமான திமுக எம்எல்ஏவுக்கு ஒரு நெருக்கமானவரா, யாரோ ஒரு சாருக்கு நெருக்கமானவர். மறுபடியும் சார் வந்து நீங்கள் எங்கேயோ யார் அந்த சார்னா சார் இல்லை, சாரே இல்லை, சார் காணும்லாம். சார் வந்து மாயாவி மாதிரி எந்த கல்லூரியில் எப்போ வருவார், அண்ணா பல்கலைக்கழகத்தில் வருவார், கிண்டி கல்லூரியில் தொழில் கல்லூரியில் வந்திருக்காரு சார். யார் அந்த சாருங்கிறது உங்களுடைய கற்பனைக்கு விட்டுறேன். இப்போ பாருங்கள், நந்தனம் கலைக்கல்லூரிக்கு வந்துடுறாரு. பள்ளியில் கல்லூரியிலே அப்படி இருந்தால் அப்புறம் பள்ளி எப்படி இருக்கும்? இப்படி பன்ருட்டியில் ஒரு விவசாயியை நடு ரோட்டில் பெட்ரோல் ஊற்றி கொளுத்திருக்காங்க. யார் கொளுத்துனாங்களோ அவங்க வந்து போய் நீங்கள் வந்து அவர் என்னென்னா அவங்கள விடுவிப்பதற்கு உள்ளூர் ஆளுங்கட்சி நிர்வாகி தலையிட்டு இருக்கிறார். இப்படி எங்கே பார்த்தாலும் நம்ம அதுதான் சொல்கிறோம். இது வந்து பெண்களுக்கு தான் பாதுகாப்பு இல்லைன்னு இல்லை, ஒரு விவசாயிக்கு பாதுகாப்பு இல்லை, பெண்களுக்கு இல்லை, ஆசிரியர்களுக்கு இல்லை, தூய்மை பணியாளர்களுக்கு இல்லை, யாருக்குமே பாதுகாப்பு இல்லை. அந்த அளவுக்கு அதாவது இப்போ ரோட்டில் நடந்து போனால் திருநாய்களால் மக்களுக்கு பாதுகாப்பு இல்லை, இல்லை திருநாய்களை அடிக்கிறேன்னு சொல்லி இப்போ திருநாய்களுக்கும் பாதுகாப்பு இல்லை. இப்போ என்னென்னா ரொம்ப முக்கியமாக நீதிமன்றம் வந்து திருநாய்களுக்கு பாதுகாப்பு கூடங்கள் வைக்கணும். நம்ம வந்து நாய்கள்னால் அதுவும் மனித உயிர்களைப் போல் அதுவும் வந்து விலங்கு என்றாலும் உயிர் தான், இல்லைன்னு சொல்லலை. இவங்க நெல் கோடவுனே வந்து ஈரமான நெல் முளைச்சி போன நெல்லை பற்றி கவலைப்படாமல் இப்போ கோடிக்கணக்கில் நஷ்டப்படுத்தி இவங்க வந்து கவலைப்படல. இவங்க தெருநாய்க்கு பாதுகாப்பு கூடும், மனுஷனுக்கு வந்து பாதுகாப்பு இல்லை. ஒரு நெல் விவசாயி வந்து உணவு அது இல்லைன்னா உலகமே இல்லை. அந்த உணவுக்கு பாதுகாப்பு இல்லை, நெல்லுக்கு. இவங்க நாய்க்கு பாதுகாப்பு கொடுத்துருவாங்கன்னு இந்த நீதிமன்றம் நம்புது. இன்னுமா இந்த உலகம் இவங்களை நம்பிக்கிட்டு இருக்குது. அவ்வளோதான். அடுத்ததாக கோவைப்புத்தூர்லேருந்து கண்ணுசாமி கேட்கிறார், எங்களுக்கும் சாமி நம்பிக்கை இருக்கிறது என்கிறாரு திமுக எம்பி ஆர் ஆசா. அவர் சொன்னது ரொம்ப சுவாரஸ்யமாக அவர்னு சொல்லியிருக்காரு. எங்களுக்கும் சாமி நம்பிக்கை இருக்கிறதுன்னு நான் என்னமோ ஏதோன்னு அந்த செய்தியை படித்து பார்த்தேன். என்ன சொல்கிறான்னா 92 வயதில் வீரமணி என்கிற எல்லைச்சாமி இருக்காராம், நம்ம ஆசிரியர் வீரமணி ஐயா. அப்புறம் 72 வயதில் ஐயா ஸ்டாலின் ஒரு இந்த பக்கம் எல்லைச்சாமியாக இருக்காங்களாம். இவங்களாம் எல்லைச்சாமி ஆகிட்டாங்க. இவங்க இருக்கிற வரைக்கும் பெரியார், அண்ணா, கருணாநிதி, அத கலைஞர், இந்த 3 பேரும் உயிருடன் இருக்கிறார்களாம். இவர்கள் மூலமாக இவர்கள் இருப்பதனால். அப்போ எனக்கு என்ன புரியலன்னா அவர் என்ன சொல்ல வராருன்னே புரியல. முதல்ல எல்லைச்சாமின்னு ஒன்று இருக்குன்னா இவர் தானே வந்து சாமியெல்லாம் ஒன்றும் இல்லை, போல வரல, கடவுள் மறுப்புனாரு, மனுஸ்மிருதியில் அது சொல்லியிருக்கு இது சொல்லியிருக்குன்னாரு. மனுஸ்மிருதியில் வந்து எல்லைச்சாமி வரலையா? சாமி வருது, அது சாமி சம்பந்தமாக சனாதனத்தை ஒழிப்பேன்னு சொல்லி உதயநிதி பேசினார். சேகர் பாபு அறநிலையத்துறை அமைச்சரை பக்கத்தில் வச்சுக்கிட்டு அது கூட வெறுப்பு பேச்சுன்னு சொல்லி நீதிமன்றம் சமீபத்தை போன வாரம் சொல்லியிருக்கு. இப்போ எல்லைச்சாமிங்கிறாரு, எந்த அர்த்தத்தில் சொல்கிறாரு? இல்லை, இவர் சொன்ன அர்த்தமே தப்பாக இருக்கு. ஏன்னா எல்லைச்சாமி எங்களுக்கு சொன்னது கருப்பர், ஐயனார், முனீஸ்வர், இவங்க தான் எல்லைச்சாமி. கையில் அருவாளோட வச்சுட்டு ஊரை பாதுகாத்து நிற்பாங்க, அவங்க எல்லைச்சாமி. இவர் எதை பாதுகாத்தாங்க? இவர் எதை பாதுகாக்கிறன்னு தெரியல. நம்ம பாதுகாப்பை பற்றி இப்போ தான் பேசி முடிச்சோம். இவங்க எதை பாதுகாக்கிறாங்கன்னு தெரியல. இவன் ஆளுக்கு ஒரு பக்கம் வேறு திரும்பிட்டு இந்த பக்கம் சொல்லிட்டாரு. இதில் வந்து ரெண்டாவது இன்னொன்று அதில் வந்து ஒரு முக்கியமான கேள்வி ஒன்று இருக்குது. என்னன்னு கேட்டிங்கன்னா, இவர்கள் இருக்கும் வரை அண்ணா, பெரியார், கருணாநிதி இவர்கள் உயிருடன் இருப்பார்கள். ஏன் இவர் ஐயாவுக்கு 92 வயசு ஆகுது, 100 வயசு இருக்கட்டும். 72 வயசு ஆகுது ஸ்டாலின் ஐயா, அவரும் 100 வயசு இருக்கட்டும். நமக்கு என்ன, நம்ம நல்லபடியாக வாழ்த்துவோம். யாரையுமே 100 வயசு இருக்கணும்னு வாழ்த்துவோம். அதுக்கப்புறம் அவர்களுடைய கர்ம வினை விதி, எவ்வளோ நாள் வாழறாங்க, எப்படி வாழறாங்கன்றதெல்லாம் நம்ம இறைவன் செயல்னு சொல்லுவாங்க, அவர்கள் இயற்கைன்னு சொல்லலாம், எப்படி வேணால் சொல்லிட்டு போட்டோம். இவர்கள் இருக்கும் வரை அவங்கெல்லாம் உயிரோடு இருப்பாங்கன்னா இப்போ இவங்களுக்கு அப்புறம் ஆராசா மனசில் ஒரு வன்மம் இருக்குது. இவர்களுடைய காலத்துக்கு அப்புறம் அண்ணாவை மறந்துடணும் மக்கள், கலைஞரை மறந்துடணும், பெரியாரை மறந்துடணும், ஆராசாவை மட்டும்தான் ஞாபகம் வச்சுக்கணும்.
ஓ நீங்கள் அந்த இடத்துல வந்து ஆராசா ரொம்ப புத்திசாலியான வழக்கறிஞர். அவர் பேசுகிறத நீங்கள் வந்து ரொம்ப சாதாரணமாக எடுத்துக்கூடாது. நீங்கள் எப்படி எடுத்துக்கணுன்னா, இவங்கெல்லாம் இருப்பாங்க, எவ்வளோ வருஷம் இருப்பாங்க, தோராயமாக கணக்கு வச்சுங்க, 10-20 வருஷம்னு ஒரு தோராயமாக வச்சுங்களேன். அது வரைக்கும் தான் அவங்களாம். நான் தான். அதுக்கப்புறம் நீங்கள் ஆராசாவை தான் நீங்கள் மனசில் வச்சுக்கணும். இப்படித்தானே நம்ம புரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. ஏன்னா இப்போவே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அண்ணாதுரையை வந்து மறந்துட்டாங்க திமுகவில். இப்பெல்லாம் கலைஞர் ஃபோட்டோ மட்டும்தான் அதான் வருது. அப்பப்போ சும்மா பெரியார் பெரியார்னு சொல்லுவாங்க தவிர கலைஞர் ஃபோட்டோ தான் எல்லா இடத்துலையும் வருது. அண்ணாதுரையை மறந்துட்டாங்க. இப்போ இவர் சொல்றதை பார்த்தா நாங்கள் மறக்கப் போகிறோம், மறந்து விடுவோம் என்பதை ரொம்ப தெளிவாக குறிப்பிட்டிருக்கிறார். ஓகே சார். அடுத்ததாக மேலூர்லேருந்து அழகசாமி கேட்கிறார், ஸ்ரீரங்கம் திமுக எம்எல்ஏ மணல் கடத்தலை படம் பிடிக்க வந்த பத்திரிகையாளர்களை அடைத்து வைத்து அடித்திருக்கிறாரே, கேட்பாரே இல்லையா? ரொம்ப அராஜகங்க. இப்போ தான் ஒரு 2 மாதம் முன்னால் சேலத்தில் இதே மாதிரி பத்திரிகையாளர்கள் மணல் கடத்தலை போனபோது அங்கே மடக்கி அடித்தாங்க. அதே மாதிரி இப்போ வந்து இவர் ஸ்ரீரங்கம் எம்எல்ஏ பழனியாண்டி திமுக கரூரில் குவாரி வச்சுருக்காரு. அதை போய் வந்து இந்த தமிழ் நியூஸ்லேருந்து போய் அந்த கதிரவன் சம்சுதீன் அந்த ஃபோட்டோகிராஃபரும் போய் அவங்க போய் அதை கவர் பண்ண போனபோது அவரும் அங்கே இருந்திருக்காரு. அவருடைய மகன், எம்எல்ஏவோட மகன் தலைமையில் ஒரு கூட்டம், ரவுடி கூட்டம் வந்து தாக்கி இருக்கிறது. அந்த கதிரவன் நிருபர் வந்து கதறாரு, என்னை விட்டுருங்க, என்னை விட்டுருங்க, என்னை விட்டுருங்கன்னு. கதற ரத்தம் சொட்ட சொட்ட அடைத்து வேற வைத்திருக்கிறார்கள் ஒரு நாள் முழுவதும். இதுக்கப்புறம் வந்து அது வெளியில் தெரிஞ்சு வந்தவுடனே முதல்ல என்ன சொல்கிறாரு எம்எல்ஏ, அந்த ஸ்பாட்டில் நான் இல்லவே இல்லைன்னு போய் சொல்கிறார். ஆனால் அவர் அங்கே வந்து மிரட்டினதுக்கான ஆடியோ விவரங்கள்லாம் வந்து ஏதோ எங்கேயோ பதிவாகி எப்படியோ வெளியே வந்துருச்சு. அதுக்கப்புறம் வந்து அவரே வந்து ஆடியோவில் சொல்கிறாரு, அந்த 2 பசங்களை வந்து அவங்களே வந்து கையை கீழ்ச்சிக்கிட்டு ஆஸ்பத்திரியில் போய் அவங்க தான் அடித்தாங்கன்னு சொல்லி படுத்துக்க சொல்லு. யாரோ பேர் சொல்கிறார், முருகேஷ் சந்தோஷ் 2 பேர்னு. அங்கே இவரோட மேனேஜர் சொல்கிறாரு, முருகேஷ் சந்தோஷ் நீங்கள் 2 பேரும் போய் கையை கீச்சுங்க, ஆஸ்பத்திரியில் போய் அவங்க அடிச்சிட்டாங்கன்னு சொல்லி படுத்துங்க. அப்புறம் ஆஸ்பத்திரியில் போய் படுத்துருக்காங்க. பெரிய தமாஷ் என்னென்னா, இந்த காவல்துறை என்ன துறை? காவல்துறை. அது காவல்துறையாக அதுக்கு பேர், அது காவல்துறையாக இருந்து ஏவல்துறையாக பேர் மாறிடுச்சு, குணம் மாறிடுச்சு. இவங்க அந்த பத்திரிகை அடிபட்ட பத்திரிகையால் ரத்தம் சொட்ட ஆஸ்பத்திரியில் படுத்துட்டு இருக்காங்க. இவங்க பேரில் வழக்கு. அவங்க இந்த கையை கழிச்சிட்டு, இவர் கையை கழிச்சுக்கிட்டு போய் படுத்துக்க சொல்லுன்னு சொல்லி முருகேஷ் சந்தோஷ் 2 பேர் போய் படுத்துங்கன்னு சொல்லி அந்த மேனேஜரோ யாரோ ஒருத்தர் இவருடைய ஆள் வந்து அங்கே வந்து 2 பேரை கூலி வேலை செய்கிறாங்க. பாருங்கள், அதில் கூட பாருங்கள், ஏங்க இவர் பையனை கையை கழிச்சிட்டு போய் படுத்துக்க சொல்ல வேண்டியதானே? எம்எல்ஏ பையனை கையை கழிச்சிட்டு போய் படுத்துக்க வேண்டியதானே? அது கூட பாருங்கள் எவ்வளவு சுயநலம். யாரோ ஒரு கூலி வேலை செய்கிற 2 பேர். இப்போ எது தீண்டாமை? இது இல்லையா தீண்டாமை? அக்கிரமம் இல்லை இது? படுத்துருக்காங்க. இப்போ உடனே இது என்ன ஆகிடும், இது பிரச்சனை வந்து பெருசாகிடுச்சு, ஆடியோலாம் வெளியில் வந்துருச்சு, ரொம்ப மோசமாக போயிடுச்சு அப்படின்னும் போது உடனடியாக மாவட்ட ஆட்சியர் வந்து இந்த பழனியாண்டியோட குவாரிக்கு வந்து 42.5 கோடி ரூபாய் அபராதம் விதித்திருக்கிறார். சரி, அவர் நியாயமாகவே இது முன்னாலே விதிச்சிருக்கலாமே. இது வரைக்கும் இந்த பத்திரிகையாளர் போய் இந்த இவ்வளோ சம்பவம் பெருசானதுக்கு அப்புறம் தான் ஆட்சியர் தெரியுதுன்னா அவர் என்ன ஆட்சியர்? அவர் ஆட்சியர், உண்மையான ஆட்சியர் சேனாபானா 10 ரூபாய்க்காரரு, அவர் தான் உண்மையான ஆட்சியர். அங்கே சும்மா அந்த கலெக்டர்னு உட்காந்துருக்கவர் பில் கலெக்டர் மாதிரி தான். அவர் பேர் தான் கலெக்டரு, உண்மையில் பில் கலெக்டர் தான். பில் கலெக்டருக்கு என்ன அதிகாரமோ அதான். யாரோ ஆட்சியை நடத்துகிறாரு, அவள் ஆட்சியர்னு அவருக்கு பேர். உடனே என்ன பண்ணிட்டாரு, அபராதம். ஏன்னு கேட்டால் இப்போ வந்து அவ்வளவு தமிழ்நாட்டுடைய அவ்வளவு அந்த கவனிப்பும் அந்த ஃபோக்கஸும் எங்கே போகும்? அந்த குவாரி, கரூர் குவாரி பேரில் போகும். அப்போ போனால் 50 அடிக்கு மேலே வந்து தோண்டக்கூடாதுன்னு சட்ட விதிகள் இருக்குது அந்த கல் குவாரியில், 50 அடி. ஆனால் எல்லா குவாரிலையும் 500 அடி. நம்ம கூட காதோடில் கூட போன தடவை பேசினோம், 500 அடிக்கு தோன்றுறாங்க. சட்ட விரோதம் 10 பங்கு அதிகமாக. இப்போது கட்டாயம் அங்கே போய் ட்ரோன் வச்சு பார்த்தா எல்லாம் தெரிஞ்சிடும், வெளியில் வரும். இப்போ ஆட்சியருக்கு வந்து ஏன்பா நீ இது இவ்வளோ நாள் ஏன் பார்க்கலன்னு அவசரமாக இப்போ போடுற அந்த சம்பவத்துக்கு அப்புறம் 42.5 கோடியோ 44.5 கோடியோ நீங்கள் அபராதம் போட்டிங்கன்னா அப்போ எவ்வளவு வந்து அங்கே திருடப்பட்டிருக்கணும்.
இது மக்களுடைய சொத்து தானே, தமிழ்நாட்டு மக்களுடைய சொத்து தானே. அந்த கல்குவாரியில் அந்த கல் மணல் எதுவாக இருந்தாலும் நீங்கள் கனிம வளமோ எங்கே கொண்டு போய் விற்கிறீங்க? திருட்டுத்தனமாக வெளி மாநிலத்தில் தானே. இதுதான் நடந்திருக்கு. ஆனால் இதுவரை முதலமைச்சரோ துணை முதல்வரோ இந்த பழனியாண்டி விவகாரத்தில் எந்த விதமான ஒரு அறிவிப்போ கண்டனமோ நடவடிக்கையோ எடுக்கவில்லை. நடந்த விஷயத்தை விட இவர்களுடைய மௌனம்தான் இன்னும் அதிக வேதனையும் வலியும் தருகிறது. ஏன்னு கேட்டால் எங்கள் ஆளுனா என்ன வேணால் பண்ணுவான், கண்டுக்காம தான் இருக்கணும். ஆமாம். அதை விட மௌனம் அதை விட வலி அதிகமாக தருவது. இப்போ இங்கே சென்னை பத்திரிகையாளர் மன்றம் இருக்குது. அங்கே பார்த்தீங்கன்னா இந்த தேர்தலில் திமுகவுடைய முக்கியமான ஒரு வக்கீல் உட்கார்ந்துருக்காரு. திமுகவுக்கு நெருக்கமான பத்திரிகையாளர்கள் மீசையை முறுக்கி விட்டு கொண்டு அங்கே உட்கார்ந்து வழிகாட்டும் குழுன்னு சொல்லி உட்கார்ந்து, நான் என்ன சொல்கிறேன், அது சென்னை பத்திரிகையாளர் மன்றமோ இல்லை அந்தந்த மாவட்டத்தில் எல்லா நாமக்கல், கரூர், அதாங்க ஒரு மாவட்டத்தில் இந்த பத்திரிகையாளர் மன்றங்கள், பத்திரிகையாளர்கள் என்பது நடுநிலையாக இருந்தால்தான், யார் தவறு செய்தாலும் அதை விமர்சனம் செய்து தட்டி கேட்க வேண்டும் என்று இருந்தால்தான் பத்திரிகைகளை பார்த்து ஆட்சியாளர்களுக்கு அது எந்த கட்சியாக இருந்தாலும் பயம் இருக்கும். ஏன்னா இவர்கள் தான் மக்கள்கிட்ட இதை கொண்டு செல்லக்கூடிய பாலம். பிரிட்ஜே தொங்குது, இடிஞ்சு போய் ஊழல் என்கிற லஞ்சம் என்கிற இதில் இடிஞ்சு போய் தொங்குது. என்னைக்கு பத்திரிகையாளர் மன்றங்களிலும் சங்கங்களிலும் கட்சிகள் புகுந்து விட்டணும். நான் பொதுவாக சொல்கிறேன், எல்லா கட்சிகளையும் கட்சி ரீதியாக போடும்போதே அது அணி, இது திமுக அணி, இது அதிமுக அணின்னு வருது. அதில் நடுவில் சின்னதாக கம்யூனிஸ்ட் அணி வேறு. எப்படி அந்த பத்திரிகையாளர் மன்றம் நடுநிலையாக செயல்படும்? இப்போ பத்திரிகையாளர் அடிபட்டான்னா யாரோ அடிபட்டான், நம்ம தான் நல்ல ஒரு உறவில் இருக்குமே. அப்போது என்ன அர்த்தம்? காசை வாங்கிட்டு நான் சொல்கிறபடி எழுதணும். இந்த மாதிரி கேள்வி கேட்டீங்கன்னா அடி தான் அப்படின்னு சொன்னால், எனக்கு கேட்டால் மீடியான்னு ஒன்று ஒரு ஒரு இண்டஸ்ட்ரியை க்ளோஸ் பண்ணிடலாம். மீடியாவில் இருக்கிறவங்க எல்லாரும் இந்த தொழிலை விட்டுட்டு வேறு எந்த தொழில் பார்த்தாலும் கேவலமாக இருக்காங்க. நான் அதுக்கு மேலே வார்த்தைகளை விடக்கூடாதுன்னு பார்க்குறேன். ஏன்னா நானும் மீடியாவை சேர்ந்தவங்கிறதுனால. வேறு எந்த தொழில் வேணால் பாரியா, பொம்பளை புரோக்கராக கூட இருக்கு, அதில் கூட ஒரு கண்ணியாக இருக்கும். இப்போ பார்க்குறது அதை விட மோசமானது. ஆனால்தான் இதை நான் சொல்லலை, அண்ணன் RS பாரதி அவர்கள் சொன்னார். அவர் சொன்னதை நான் கோட் பண்ணுறேன். ரொம்ப வேதனையாக இருக்குது. இப்படி அதாவது அரசு உடனடியாக அந்த எம்எல்ஏவை கட்சியை விட்டு நீக்கியிருக்கணும், உரிய தண்டனை கொடுத்துருக்கணும். அவருடைய மகனோ இல்லை அவரும் கூட சேர்ந்து தான் தாக்கினாருன்னா கைது பண்ணியிருக்கணும். இன்றைக்கி அப்படி கைது பண்ணியிருந்தா எத்தனையோ பேர் எல்லா எம்எல்ஏவும் அதான் பண்ணுறாங்க, எல்லா எம்பியும் அதான் பண்ணுறாங்க, இல்லை நிறைய எம்பிகள் எம்எல்ஏக்கள் பண்ணுறாங்க, நிர்வாகிகள் பண்ணுறாங்க, கட்சிக்கு வேண்டியவங்க பண்ணுறாங்கன்னா கூட ஒரு கைது திமுகவோட இமேஜ் அப்படி கும்முன்னு மேலே ஏறி இருக்கும். அவங்க கட்சி எம்எல்ஏ தப்பு பண்ணால் கூட கொஞ்சம் கூட பாரபட்சம் பார்க்காம முதல்வர் வந்திருக்குமா இல்லையா? ஆனால் அதை பற்றி அவங்க கவலைப்படல. நல்ல பேர் இல்லைன்னா எனக்கு பற்றி கவலை இல்லை, இமேஜை பற்றி எனக்கு கவலை இல்லை. கடமையாவது கண்ணியமாவது கட்டுப்பாடாது எல்லாத்தையும் தூக்கி கல்குவாரிக்குள்ளே போட்டு போத கடமை கண்டு அவங்க கிட்டே காசு மணி துட்டு அவ்வளோதான் ஓடுது. அடுத்ததாக திருச்சியிலிருந்து மதனகோபால் கேட்கிறார், தீய சக்தி ஊழல் சக்தி இரண்டையும் விரட்டிவிட்டு தாவேகா ஜெயின் ஜார்ஜ் கோட்டையில் சென்று அமரும் என்கிறாரே விஜய். அவர் அந்த 3வது ஆண்டு விழாவில் பேச தொடக்கம் எனக்கு என்னன்னா, ஒரு இடத்துலையாவது இந்த பட்ஜெட்டை பற்றி அப்போ தானே வந்தது. ஆமாம், இந்த பட்ஜெட்டு இப்படி இருக்குது அப்படி இருக்குது, நீங்கள் உங்களை அதை நல்ல விதமாகவும் சொல்லலாம், அதில் உள்ள குறைகளை சொல்லலாம், எதிர்கட்சின்னு சொல்லும்போது விமர்சனங்களை சொல்லலாம், தப்பே இல்லை. இதை எந்த இடத்துல இன்னும் எப்படி வந்திருக்கலாம் விமர்சனங்கள், அது பொருளாதார ரீதியில் பட்ஜெட்டை சொல்லியிருக்கலாம். மற்ற வேறு மக்களுக்கு நாங்கள் என்ன நலத்திட்டங்கள் 3 வருஷமாக கட்சி வச்சுருக்கோம், நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் நாங்கள் இதெல்லாம் பண்ணுவோம் அதெல்லாம் பண்ணுவோம், வேலைவாய்ப்பு இன்றைக்கி இவ்வளோ பேருக்கு வேலை இல்லாமல் இருக்காங்க, அதை இவ்வளோ குறைப்போம், ஏதாவது ஒரு புள்ளி விவரம், ஒரு தகவல். நீங்கள் சொல்கிறது வெறும் வெற்று வார்த்தைகள் தான். எதிர்காலத்தில் நாங்கள் செய்வோம் 530 வாக்குறுதி கொடுத்துட்டு அவங்க கவலைப்பட்டாங்களா? இல்லை, குறைந்தபட்சம் அந்த வாக்குறுதியாவது கொடுக்கலாமே. என்னென்ன வாக்குறுதின்னு எதுவுமே இல்லை.
முதல்வர் வந்து தூங்கிட்டு இருப்பாராம். போய் வந்து அவர் கவலையில் தூங்குறாராம். மந்திரிலாம் என்ன பேசுகிறாங்கன்னு. ஒரு நாளைக்கு நல்லா தூங்கிட்டு போவாராம். அன்றைக்கி போய் எழுப்புவாங்களாம். எழுப்பி யாருக்கு வந்து ஓட்டு போடுவீங்கன்னு கேட்டால் அவர் விசிலுக்கு ஓட்டு போடுவேன்னு சொல்லுவோம். இப்படி ஒரு ஒரு அர்த்தமே இல்லாத ஒரு அரசியல் பேச்சு. அவங்கள அதில் வந்து அவ்வளோலாம் பேசினவர் முன்னால் ஒரு அந்த என்டிடிவிலேருந்து வந்தபோது கனிமொழி வந்தார்கள், உதயநிதி வந்தார், நயினார் நாகேந்திரன் வந்தார், எடப்பாடி வந்தார், எல்லோரும் வந்தாங்க. சீமானை கூப்பிடலையேன்னு தெரில. விஜயை கூப்பிட்ருக்காங்க. அவர் போகாமல் அருண்ராஜ் அனுப்பிச்சிட்டார். நாளைக்கு தேர்தலில் ஒரு தப்பித்தவறி மறந்து போய் மக்கள் மறந்து போய் ஓட்டு போட்டு ஜெயிச்சிட்டாருன்னு வைங்க. இல்லை மக்கள் மறந்து போயின்னு சொல்லலாம், இல்லை மறத்து போய் இருக்கிற ஆட்சிகளில் பார்த்து மறத்து போய் போட்டாங்கன்னு வச்சுங்க. அருண்ராஜ் முதலமைச்சராகுவார். இவர் தானே போய் உட்காருவார். அப்போது அந்த என்டிடிவி நிகழ்ச்சிக்கு போகாமல் தனியாக யாரோ ஒருத்தர்கிட்ட பேட்டி கொடுக்குறாரு. அதுவும் பேட்டி கொடுத்து அவர் வந்து வெளியில் வந்து பேட்டி கொடுக்குறாரு. என்ன சொல்கிறாருன்னா, எங்களுக்கு வந்து ரோல் மாடல் வந்து எம்ஜிஆர், ஜெயலலிதா, கருணாநிதியா. ஐயா, கருணாநிதியும் எம்ஜிஆர் ஜெயலலிதாவும் தான் ரோல் மாடல்னா அப்போ ஏங்க திமுகவை தீய சக்தின்னு சொல்கிறீங்க, அதிமுக ஊழல் சக்தின்னு சொல்கிறீங்க? அவங்க தான் ரோல் மாடல்னா இவங்க தீய சக்தியாக இருக்கும் பட்சத்தில் யார் அதற்கு முக்கிய காரணம், மூல காரணம்? ஐயா கருணாநிதி. அதுக்கு முன்னால் அண்ணாதிரண்ணா கூட அவர் 1.5 வருஷம் தான் ஆட்சியில் இருந்தார். ஆமாம். இந்த பக்கம் வந்து ஊழல் கட்சி அதிமுக என்பது உங்கள் கருத்தானால் அது உங்கள் கருத்து. நீங்கள் வந்து எம்ஜிஆர் ஜெயலலிதா ரோல் மாடல்னா அப்போ இவங்க எல்லாரும் என்ன ஊழல் பண்ணாங்கன்னு சொல்கிறாங்களோ அதை அப்படியே நீங்கள் வந்து அதை விட அதிகமாக பண்ண. ஆனால் நான் வந்து ஊழல் ஒரு பைசா கூட பண்ண மாட்டேன். இதை விட ரொம்ப வருத்தமான விஷயம் வந்து 41 உயிர்கள் வந்து போயிருக்கின்றன உங்களால். என்னதான் அரசு கவனக்குறைவு வேண்டுமென்றே செய்தார்கள் சரின்னு என்ன சொன்னாலும் உங்களுடைய அலட்சியத்தால், உங்களுக்கு அந்த விளம்பரத்தின் மீது இருக்கிற அந்த வெறிகொண்ட ஆசையால் 41 உயிர்கள் வந்து போயிருக்குன்னு, ஆண் பெண் குழந்தைகள் என்று. எப்படிங்க அந்த 3வது ஆண்டு விழாவில் வந்து யாரோ வேல்முருகன் ஒருத்தர் வராரு, அவர் ஏதோ பாட்டு எழுதிட்டு வர்றாரு, அவரோட சேர்ந்து குத்துப்பாட்டு டான்ஸ் ஆடுறாரு, வெறி பிடித்து அலைகிறார். இவர் என்ன சொல்கிறாரு, தீய சக்தி, அது என்ன ஊழல் சக்தி, 2 பேரையும் விட்டுட்டு இவர் செயின்ட் ஜார்ஜ் கோட்டையில். எங்கெங்க இவர் சனிக்கிழமை தான் வெளியே வருவார். அப்போ நான் என்ன நினைக்கிறேன்னா, திமுகவோ அதிமுகவோ 2026 தேர்தலில் யாரோ ஒருத்தர் ஏதோ ஒரு கூட்டணி ஆட்சிக்கு வருதுன்னு இப்போ அவங்க வர்றாங்க ஆட்சி, அப்படி தானே இருக்க முடியும், லாஜிக்காக தானே. அப்படி வந்தால் திங்கக்கிழமைலேருந்து வெள்ளிக்கிழமை வரைக்கும் ஒர்க்கிங் டே செக்ரட்டேரியட்டில் செயின்ட் ஜார்ஜில். யார் ஆட்சி புரிகிறாங்களோ அவங்க ஆஃபீஸை கூட்டிகிட்டு போயிடுவாங்க. சனி ஞாயிறில் இவர் வந்து உட்காந்துப்பார் போல இருக்கு செக்ரட்டேரியட்டில். ஏன்னா இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை தான் அவர் வெளியில் வர்றாரு. என்றைக்காவது ஒரு நாள் தான் வெளியே வருவார். 15 நாளைக்கு ஒரு தடவை, ஒரு மாதத்துக்கு கொடுத்துருவார். அப்போது ஒரு முதல்வராக வந்தால் செக்ரட்டேரியட்டுக்கு வந்து யாரும் இல்லாத போது ஞாயிற்றுக்கிழமை அன்றைக்கி வாட்ச்மேன் கிட்ட பிளாஸ்ட்னு ஏதோ பேசி உள்ளே போய் உட்காந்துக்கிட்டு இப்படி தான் இருப்பாரோன்னு. ஆனால் உண்மையிலேயே இவர் எப்படின்னு கேட்டிங்கன்னா ஈழத்தமிழர். அப்போ அந்த பிரச்சனை வந்தபோது சினிமா நடிகர்கள்லாம் ஒரு நிகழ்ச்சி வச்சு பண்ணாங்க. சில பேர் வந்து நிகழ்ச்சியில் கலந்துக்கலன்னு சொல்லி ஏதோ டொனேஷன் கொடுத்தாங்க. இந்த சாதாரண மேக்கப் மேன், இந்த ஆர்ட் டைரக்டர், டெக்னீஷியன், இவங்கெல்லாம் 5000, 10,000, 2000 அவங்களுடைய வருமானத்துக்கு தகுந்த மாதிரி கொடுத்தாங்க. இவர்கிட்ட போய் கேட்டபோது 500 ரூபா கொடுத்தார். வீடியோவில் இருக்குது. எவ்வளோ பெரிய மாஸ் ஹீரோ 500 ரூபா கொடுத்தாரு. மேக்கப் மேன்லாம் 5000, 2000 கொடுக்குறான். அவனுக்கு அந்த 5000ங்கிறது வந்து அந்த மாதத்தில் வந்து ஒரு மிகப்பெரிய நஷ்டம் சம்பளத்தில், அவனுடைய வருமானத்தில். அப்போ இவருக்கு ஈழத்தமிழர்னாலும் சரி, தமிழ்நாட்டு தமிழர்னாலும் எந்த அளவுக்கு இவருக்கு இருக்குன்னு அந்த அதாவது ஆட்சி அதிகார வெறி பிடித்து அலைகிறார். 41 அப்பாவி மக்கள் ஏதோ விஜயை பார்க்கணுன்னு ஆசைப்பட்டு முட்டாள்தனமாக உயிரை மாய்த்து கொண்ட மக்கள், அந்த மக்களின் பிணங்களின் மீது ஏறி நின்று கொண்டு அந்த மேடையில் ஆட்டமாடும் விஜய் ஊழல் அரக்கனை விட அதிகமாக வந்து இந்த ஆட்சி வெறி, அதிகார வெறி பிடித்து அலையும் விஜய் இன்னும் திமுக, அதிமுக இந்த எந்த கட்சிகளை விடவும் இன்னும் பேராபத்தானவராக இருப்பார் என்பது என்னுடைய கணிப்பு, கருத்து. நான் எந்த காலத்திலே அதை மாற்றிக்க மாட்டேன். அடுத்ததாக வியாசர்பாடியிலேருந்து வரலட்சுமி கேட்குறாங்க,
ரயில்வே பட்ஜெட்டில் தமிழ்நாட்டிற்கு எதுவுமே இல்லை என்கிறதே திமுக. எதாவது சொல்லுவாங்க. அதே இப்போ நம்ம சூரிய டிவி இருக்கு இல்லையா, சூரிய டிவின்னு உங்களுக்கு தெரியும். அதில் தமிழ்நாட்டிற்கு எதுவுமே இல்லை முதல்ல ஒரு செய்தி ரயில்வேல. பின்னாலேயே ஒரு 10 நிமிஷத்துக்குள்ள இன்னொரு செய்தி, இன்னொரு செய்தியில் சென்னை டு பெங்களூரு, சென்னை டு ஹைதராபாத் புல்லட் ட்ரெயின் 350 கிலோமீட்டர் வேகத்தில். ஆமாம். ரயில். சென்னைக்கு எந்த புது ரயிலும் இல்லை ஒரு செய்தி. 10 நிமிஷத்தில் அதே டிவியில் இந்த செய்தி புல்லட் அது வந்துச்சுன்னா பெங்களூருக்கு 1.5 மணி நேரத்தில் போயிடலாம், ஹைதராபாத்துக்கு 2.25 மணி நேரத்தில் போயிடலான்னு ஏதோ வருது. அதே மாதிரி ரயில்வே அமைச்சர் சொல்லியிருக்காரு மொத்தம் எவ்வளவு, அதாவது சதர்ன் ரயில்வேக்கு 11,000 சொச்சம் கோடி, கிட்டத்தட்ட 12,000 கோடி கொடுத்துருக்கோம். அது கேரளாவும் சேர்த்து வருது. அப்போ தமிழ்நாட்டுக்கு மொத்தம் 7,500 கோடி ரூபாய்க்கு மேலே ஒதுக்கியிருக்காங்க. இது வரைக்கும் ஒதுக்கப்பட்டதை விட கூடுதல் நிதி, மன்மோகன் சிங் ஆட்சியை விட கூடுதல் நிதின்றது மட்டும் இல்லாமல் மோடி ஆட்சியிலேயே இது வரைக்கும் முன்னால் அறிவித்ததில் அது கூடுதல் நிதி. ஆக கூடுதல் நிதி ஒதுக்கியிருக்காங்க. 2 புல்லட் ட்ரெயின் விட்டுருக்காங்க. இது எதுக்கு சொல்கிறேன்னா, ஒரே டிவியில் எதுவுமே ஒதுக்கப்படவில்லை, தமிழ்நாடு வஞ்சிக்கப்படுகிறது ஒரு நியூஸு. அடுத்த 10 நிமிஷத்தில் 2 புல்லட் ட்ரெயின் ஒரு நியூஸு. இந்த நியூஸ் எடிட்டரு யாருக்காவது கொஞ்சம் என்னையா இதையும் போட்டால் அதையும் போட்டால் எதை நம்புவான்? அப்போது எந்த டிவியை நம்பலாம் என்பதை மக்கள் முடிவு செய்து கொள்கிறார்கள். இதுதான் இந்த ரயில்வே பட்ஜெட்னாலும் இதுதான் பொதுவாக எந்த பட்ஜெட்டாலும் அதுதான் அதுதான். ஓகே சார், கேள்விகள் எல்லாம் முடிஞ்சு வச்சு இன்றைய நாள் காதோடு. இப்போ தான் நம்ம பேசணும், இந்த ஸ்ரீரங்கம், இந்த கரூர், அந்த பழனியாண்டி குவாரி அவர் இப்படி பண்ணிட்டாருன்னு. அதுக்கு அது நம்ம மூத்தவருக்கு பெரியவருக்கு செய்திகள் போயிருக்கு. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. என்ன பண்ணுவார்? அவர் கையில் அவர் இரும்பு கரம், கையில் நான் சாட்டையை எடுப்பேன், அதெல்லாம் சும்மா வசனம் தான். சாட்டை அவர்கிட்டயா இருக்கு, அது இங்கேயோ தொலைஞ்சு போச்சு, அதைத்தான் தேடிக்கிட்டு இருக்காரு பாவம். சாட்டை அவர்கிட்ட இருந்தால் இதில் நேரம் எல்லாம் அடக்கியிருப்பார். அது இல்லை. நம்ம இவர் ஒருத்தர் நெடுஞ்சாலைத்துறைக்கு ஒரு அமைச்சர் இருக்கார், அவர் சொல்லி நீங்கள் யோசனை பண்ணுவீங்க, அப்போவே உங்களுக்கு புரியும். அவர் ஒரு நிகழ்ச்சிக்கு போகிறாரு. ஏதோ ஓபிஎஸ் உடைய கட்சியிலேருந்து நிறைய பேர் அவர் திமுகவுக்கு மாறுறாங்க. அந்த நிகழ்ச்சி முடிச்சுட்டு குறவர் இனத்துக்கு ஏதோ ஒரு, அவங்களுடைய குறவர் இனத்தில் ஏதோ ஒரு கூப்பிட்ருக்காங்க ஏதோ ஒரு நிகழ்ச்சிக்காக. அங்கே போகிறாரு. அந்த நிகழ்ச்சியில் தான் அந்த வேல் பேசுனது நீங்கள் கேட்டது. அங்கே போகும்போது 1.5 கிலோமீட்டர் சுற்றிட்டு போனோம் ரோட்லன்றதுக்காக கம்ப்ளீட்டாக ராங் சைடில் அவர், சிவலிங்கம்னு எம்பி, அப்புறம் இந்த வசந்தம் கார்த்திகேயன், இந்த கள்ளக்குறிச்சி வழக்கில் அடிபட்ட எம்எல்ஏ, ரிஷிவந்தியம் எம்எல்ஏ, இவங்க ஒரு 10-15, அதான் அந்த மந்திரி போனால் ஒரு 15 எம்பி எம்எல்ஏ கூட அல்ல கையெல்லாம் போகும்ல, ஒரு 10-20 வண்டி கம்ப்ளீட்டாக ராங் சைடில். அதான் நம்ம சொல்கிறது ரைட் சைடில் இப்படி போகும்போது இப்படி வர வேண்டிய வண்டி இப்படி போகுது. இது வீடியோ வருது. இது முதல்வர் கிட்ட எடுத்துகிட்டு போயிருக்காங்க. இது என்ன பெரிய விஷயமானு கேட்கலாம். நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் நெடுஞ்சாலையில் விதிகளை மீறி செல்கிறார் என்பது ஒரு மோசமான விஷயம். அப்புறம் நீங்கள் பாவர மக்கள், இப்போ முதல்வருக்கு ஒரு பக்கம் இந்த இவர் ஏவா வேலு மேட்ரு, அதாவது ஓப்பனாக நெடுஞ்சாலைத்துறை அவர் தானே, பழனியாண்டி மேட்ரு, அப்புறம் இன்னும் பல இந்த நந்தன கலைக்கல்லூரியில் யார் அந்த சார்னு நமக்கு வேணால் வெளியில் சொல்ல மாட்டாங்களே தவிர அவங்களுக்கு தெரியும்ல நந்தன கலைக்கல்லூரியில் நடந்தது. இப்படி நிறையா விஷயங்கள். இதுக்கு நடுவில் தேர்தல் அறிக்கையை ஒரு 11 பேர் கொண்ட திமுகவில் தலைவர்கள் கனிமொழியெல்லாம் உட்பட ஒரு குழு அமைச்சு தேர்தல் அறிக்கை ரொம்ப கஷ்டப்பட்டு மாஞ்சி வேர்வை சொட்டாக ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்காங்க. அங்கே நம்ம மாப்பிள்ளை என்ன பண்ணுறாரு, பேனா நிறுவனத்தை வச்சு அவங்க கிடக்காங்க, அதெல்லாம் ஓரம் வைங்க, ஓரம் கட்டுங்க. அவர் ஒன்று ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்காரு. அவர் தெளிவாக சொல்கிறார், இதுதான் வரணும், அதுலேருந்து எதாவது 1-2 வேணால் எடுத்துங்க, இதான் அப்படிங்கிறாரு. அதில் வேறு அவர் ஏற்கனவே அவர் ராஜ்யசபா எம்பி ஆகணும்னு ஆசைப்பட்றாரு. 60 வேட்பாளர் நான் சொல்கிற ஆள் தான் வைக்கணுங்கிறாரு. இது ஒரு பிரச்சனை இருக்குது. அதை நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம், காதோட்லேயும் பேசியிருக்கோம், வெளிப்படையாகவும் பேசியிருக்கோம். பிள்ளை மாப்பிள்ளை கிச்சன்னு 4 பக்கமும் சிக்கிட்டு தவிக்கிறார். இந்த முந்தா நேற்று முதல்வர் மிகவும் விரக்தியில் இருப்பதாகவும், என்னை விட்டுடுங்க, இந்த தேர்தலையே உடல் நலம் கருதி நான் நிற்கலைன்னு சொல்லிடுறேன்,
எப்படியோ போங்க, கட்சியை எப்படியோ நடத்துங்க அப்படின்னு ஒரு கோபம் விரக்தியின் உச்சத்துக்கே போய்விட்டதாகவும், அதனால் அவர் அதாவது அந்த ஒரு சோகத்தில் யாருடனும் சந்திப்பை தவிர்த்து விட்டு சில மணி நேரங்கள் தனியாக ஓய்வெடுத்து கொண்டார். உடல் நலம் பாதிக்கப்பட்டால் கூட பரவாயில்லைங்க, நமக்கு அந்த மனசு ஒரு கொதிப்பு, ஒரு வேதனை, ஒரு சோகம் வந்துடுச்சுன்னா யாரையுமே சந்திக்க பிடிக்காது, எதையுமே பேச பிடிக்காது. இது மாதிரி ஒரு விரக்தியில் இருக்கிறார். என்னை விட்டுருங்க, நான் இந்த தடவை நிற்கலை தேர்தல்லையே, கொளத்தூரில் யார் வேணாலும் நிற்கிட்டோம் அப்படின்னு சொல்லி ஒரு விரக்தியில் இருப்பதாகவும், குடும்பத்தினர் சீனியர்கள்லாம் எப்படி அவரை கொஞ்சம் கூல் டவுன் பண்ணி ஒரு நார்மல்சிக்கு கொண்டு வருது. அதே சமயத்தில் இப்போ பழனியாண்டி பேரில் ஆக்ஷன் எடுக்க முடியுமா? முடியாது. திருச்சி, KN நேரு அங்கே ஏற்கனவே மூணு பிரிவாக இருக்குது. ஏவாவேலு மேலே ஆக்ஷன் எடுக்க முடியுமா? அந்த பக்கம் திருவண்ணாமலை பல தொகுதிகளில் அவர் தொகுதி பொறுப்பாளர் மட்டும் இல்லாமல் அதுக்கும் பொறுப்பு அவர் தான். யாரையுமே பகைத்து கொள்ள முடியாது, யாரையுமே அந்த கேள்வியும் கேட்க முடியாது. ஆனால் அவர் தான் தலைவர், அவர் தான் முதல்வர். இது அவருக்கே தாங்காமல் விரக்தியில் இருக்கிறார். என்னை விட்டு விடுங்கள் என்கிற அளவுக்கு ஒரு கண்ணீர் சிந்தும் அளவுக்கு இருக்கிறார் என்பதுதான் நமக்கு காதோடு கிடைத்த தகவல். ஓகே சார், காதோடு மருமை மக்களின் கேள்விகளுக்கான பதிலும் மருமை. அடுத்த ஒரு நேரம் சந்திப்போம் சார். நன்றி. நன்றி, வணக்கம்.